எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை மீண்டும் இந்த நாளில் வாழ்த்துகிறேன். 2ஆம் நாளாக இந்த 21 நாள் உபவாச ஜெபத்தில் நாம் ஞானத்தை குறித்ததாக பார்க்க போகிறோம். ஏனென்றால் இந்த வருஷம் கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு முக்கியமான காரியம், அவர் சரியான நபர்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து சரியான எல்லைகளுக்குள் நம்மை கொண்டு செல்ல அவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். இப்போ சரியான நபர்கள் நம்ம வாழ்க்கையில் வரணும்னா நாம் சரியான நபர்களாக இருக்க வேண்டும். ஆகையினால் இந்த நாளிலும் கூட ஒரு விசேஷமான காரியத்தை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே பிரயோஜனமாக இருக்கக்கூடிய காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். இன்றிலிருந்து ஒரு தொடர் போதனையாக இதை பார்க்க போகிறோம். என்னுடைய ஆசை இதை சபை ஆராதனையில் தொடர்ச்சியாய் எடுக்க வேண்டும் என்பது தான். பல வாரங்கள், ஒரு சில மாதங்கள் கூட ஆகலாம். ஆனால் இந்த உபவாச ஜெபத்தில் அதை எடுக்க கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நேரத்தை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருந்தவர்கள் அப்படி ஓரமாக ஒதுங்கி நின்றுடுறாங்க. சிலருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவருடைய கனவுகள் அல்லது அவர்களுடைய லட்சியங்கள் நிறைவேறாமல் அப்படி வாழ்க்கை கடந்து போயிடுது. சிலர் தங்களுடைய ஆயுசு காலத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க, ஆனால் வயசான காலங்களில் அவங்க வாழ்ந்தோம் அப்படின்னு சந்தோஷமாகவே இல்லை. அவங்க வாழ்க்கையை குறித்ததான ஒரு நிறைவடைவதில்லை. காரணம், அவர்கள் ஒவ்வொரு காரியத்தை பார்த்திங்கன்னா, சிலர் நான் முன்னேறாததுக்கு காரணம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்படி இல்லாததுக்கு காரணம் என்று சொல்லி ஒருவேளை பொருளாதாரத்தை காரணமாக, நாட்டு நிலவரத்தை காரணமாக சொல்கிறது உண்டு. சிலர் அரசாங்கத்தையே காரணமாக சொல்கிறது உண்டு. அரசாங்கம் உதவி செய்யும் நினச்சேன், இப்போ வந்த அரசாங்கம் இப்படி இருக்குது, அரசாங்க உதவி எனக்கு கிடைக்கல, இவங்க உதவி எனக்கு கிடைக்கல, அப்படியெல்லாம் சொல்லுகிற மக்கள் உண்டு. பாருங்கள், தேவன் ஒரு நாளும் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஒரு அரசாங்கத்தின் கையில் கொடுப்பதில்லை. தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மற்ற மனிதர்களின் கையிலே விட்டு விடுவதில்லை. அப்போ இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மற்றவங்க பார்த்து பிச்சை போடட்டும் அப்படின்னு விட்டுவிட மாட்டார். நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை விட்டுருவீங்களா? நம்ம விட்டுருவோமா? இப்போ கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் நம்பிக்கைக்குரியவர், நம்பத்தக்கவர். அப்போ வெற்றிக்கு, இன்னும் சொல்லப்போனால் வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு ஆங்கிலத்தில் சக்ஸஸ் என்று சொல்லப்படுகிறது. வேதத்தில் முதல் முறையாக யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். தேவன் யோசுவாவை பார்த்து சொல்கிறார், then you will have good success. உனக்கு நல்ல வெற்றியுள்ள வாழ்க்கை இதன் மூலம் கிடைக்கும். வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு காரணம் ஒரே ஒரு முக்கியமான வார்த்தை. அது என்னன்னு பார்க்கும்போது ஞானம். விஸ்டம் இஸ் த ரீசன் ஃபார் சக்ஸஸ். அது குடும்பத்தில் வெற்றியாக இருக்கட்டும், இல்லை நம்ம செய்கிற வேலையில் வெற்றியாக இருக்கட்டும்,
நம்ம செய்கிற தொழிலில் வெற்றியாக இருக்கட்டும், நம்முடைய காரியங்களிலே நாம் வெற்றி உள்ளவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்றால் ஞானம் அவசியமான ஒன்றாயிருக்கிறது. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், தேவன் சாலமோன் இடத்துல வந்து உனக்கு என்ன வேண்டுமென்றால் அதை நீ கேளுன்னு சொல்கிறார். அப்போ சாலமோன் தேவனிடத்தில் எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று கேட்கிறார். 1 ராஜாக்கள் 3 அதை நாம் வாசிக்கிறோம். அப்போ எதிரிகளின் மேல் வெற்றியை கேட்டிருக்கலாம், கேட்கல. ஐஸ்வர்யத்தை கேட்டிருக்கலாம், கேட்கல. நீண்ட ஆயுசை கூட கேட்டிருக்கலாம், குறைஞ்சபட்சம் அதாவது கேட்டிருக்கலாம், அதையும் கேட்கல. ஞானத்தை கேட்குறாரு. தேவன் சொல்கிறாரு, உனக்கு நீ கேட்டதை கொடுக்குறேன், ஞானத்தை. கேளாத எல்லாவற்றையும் நான் கொடுக்குறேன், கேளாத சகலத்தையும் நான் கொடுக்குறேன். வேதத்தில் முழு உலகத்தில் இயேசு கிறிஸ்து வருகிறதற்கு முன்பாக மிகப்பெரிய மிக சிறந்த ஞானியாய் வாழ்ந்தவர் சாலமோன். அதன் விளைவு அவருடைய வாழ்க்கையில் மற்ற எல்லா நன்மைகளும் அவருக்கு கிடைத்தது. இப்போ கேள்வி என்னென்னா, ஒரு நாள் நான் சில நாட்களுக்கு முன்பாக செய்தியில் உங்களோடு ஒரு காரியத்தை பகிர்ந்து கொண்டேன். தேவன் சாலமோன் இடத்துல என்ன வேண்டுமென்றால் கேளு அப்படின்னு சொல்லும்போது, நீ கேட்குறத நான் தரேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஞானத்தை கேட்கணும் அப்படின்ற காரியம் எப்படி சாலமோனுக்கு தெரிந்தது? திடீர்னு உதிச்சிருச்சா? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த பதிலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்துக்கு கடந்து செல்வோம். 1ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 4. பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். சாலமோன் பேசுகிறார். நீதிமொழிகளை எழுதினவர் சாலமோன். என்ன சொல்கிறாரு? பிள்ளைங்களே, நான் ஒரு தகப்பனாக இருக்கிறேன், நான் சொல்கிற போதகத்தை கேளுங்க. நீங்கள் புத்தியை அடையிறதுக்குன்னு, புத்தினா புரிந்து கொள்ளுதல், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். புரிஞ்சுக்கலைன்னா வாழ்க்கையே கிடையாது. கணவன் மனைவி புரிஞ்சுக்கலைன்னா குடும்பம் கட்டப்படுவதில்லை. ஒரு டீமில் புரிதல் இல்லைன்னா அந்த டீம், அது சாக்கர் டீமாக இருக்கட்டும், ஹாக்கி டீமாக இருக்கட்டும், கிரிக்கெட் டீமாக இருக்கட்டும், எந்த டீமாக இருக்கட்டும், ஆஃபீஸில் இருக்கிற டீமாக இருக்கட்டும், புரிதல் இல்லாவிட்டால் அங்கே வளர்ச்சி இல்லை, வெற்றி இல்லை. அப்போ புத்தியை அடையும்படி கவனியுங்கள். இப்போ புரிஞ்சுக்கணுன்னா நமக்கு என்ன வேணும்? என்ன சொல்கிறாங்க? கவனிக்கணும். சாலமோன் சொல்கிறார், நான் சொல்கிறத கவனிப்பா, பிள்ளைங்களே கவனிங்க. இப்போ நம்ம கவனிக்க போகிறோம். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன். நற்போதகம்னா நல்ல விஷயத்தை நான் உங்களுக்கு பாடத்தை கொடுக்குறேன். வாழ்க்கையில் பாடங்கள் ரொம்ப முக்கியம். பாடங்கள் கற்றுக்கொள்ளனா தப்பை திருப்பி திருப்பி செஞ்சுட்டே இருக்கிற நிலை வரும். ஒரு பாடத்தை கற்றுக்காத, கணக்கை கற்றுக்காத ஒரு பிள்ளை கணக்கில் ஃபெயில் ஆகிட்டே இருக்கும். அப்போ அதான் சொல்கிறார், என் உபதேசத்தை விடாதிருங்கள். இப்போ நான் எதை போதிக்கிறேனோ அதை விட்டுறாதீங்க. 3ஆம் வசனம், நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன். இங்கே இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, தகப்பனுக்கு பிரியமான குமாரன். பைபிளில் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இதை இப்படி சொல்லலாம். புதிய ஏற்பாட்டில் தத்தெடுக்கப்பட்ட பிள்ளை, அல்லது கலாத்தியரில் பவுல் எழுதுகிறார் இல்லையா, தம்முடைய ஆவியை நமக்கு கொடுத்து நம்மை சுவிகார புத்திரர்களாய் மாற்றியிருக்கிறார்.
சுவிகார புத்திரர் அல்லது தத்தெடுக்கப்பட்ட பிள்ளை என்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் இதற்கு சமமாக இருக்குது. பிரியமான குமாரன் அப்படின்ற வார்த்தைக்கு தகப்பனுக்கு என் தகப்பனா யார்? சாலமோனுடைய அப்பா யார்? தாவீது. சொல்கிறார், நான் எங்கள் அப்பா தாவீதுக்கு தாவீது ராஜாவுக்கு ரொம்ப பிரியமான குமாரன். அப்படின்னா தத்தெடுக்கப்பட்ட பிள்ளை அல்லது சுவிகார புத்திரன். இன்னொரு வார்த்தை கிரேக்கத்தில் அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. முழு பைபிளுமே கிரேக்கத்திலையும் மொழிபெயர்த்திருக்காங்க. புதிய ஏற்பாடு கிரேக்கத்தில் இருக்குது, நமக்கு தெரியும். பழைய ஏற்பாடு எபிரேயத்தில் இருக்குது. ஆனால் எபிரேயத்திலேருந்து கிரேக்கத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட பழைய ஏற்பாட்டுக்கு பேர் செப்டுவாஜின்ட். செப்டுவாஜின்ட், SEPTUAGINT. அதில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வளர்க்கப்பட்ட மகன், ரெய்ஸ்டு சன். தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைன்னு மகன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன நினச்சிக்கூடாது, இந்த கோர்ட்டில் பேப்பர் வழக்கு நடத்தி பேப்பர் சைன் பண்ணி ஒரு அநாத பிள்ளையை தத்தெடுக்கிறது அப்படி நினச்சிக்கக்கூடாது. ரெய்ஸ்டு சன், அதாவது வளர்க்கப்பட்ட, எழுப்பப்பட்ட ஒரு மகன். இதை நல்லா கவனிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த காலத்தில் ராஜா என்ன செய்வாங்கன்னா, ஒரு மகனை எடுப்பாங்க. அந்த மகனை தன்னுடைய ஆளுநர்கள், கவர்னர்ஸ் கையில் கொடுப்பாங்க. இன்னும் உபதேசம் பண்ணுகிறவர்கள், டீச்சர்ஸ், இன்ஸ்ட்ரக்டர்ஸ், டீச்சர்ஸ், வாத்தியார்கள், ஆசிரியர்கள், இவங்க கையில், அதிபதிகள், இவர்கள் கையில் கொடுத்து அந்த மகனை நல்லா வளர்க்கறதுக்கு. எதுலன்னு பார்த்தீங்கன்னா, இராணுவ வித்தைகள், இன்னும் எல்லா விதமான அனுபவங்கள், எல்லா விதமான பாடங்கள், இதெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்க வளர்த்து அந்த ராஜாவுக்கு கொண்டு வரணும். ஏன்னா அந்த ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில், அதுக்கு பிறகு ராஜாவாக வர வேண்டிய ஒரு இடத்துல அந்த மகன் இருக்க போகிறார். அதை தான் இங்கே சொல்ல வர்றார். நான் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பிரியமான குமாரன்னா இப்படியாக நான் வளர்க்கப்பட்ட மகன். ஏன்னா நமக்கு தெரியும், தாவீது ராஜாவுக்கு சாலமோன் முதல் மகனும் கிடையாது, ரெண்டாவது மகனும் கிடையாது. அப்படி அந்த வரிசையில் அவர் வரல. மூணாவது மகனும் கிடையாது, பத்சேபாள் உடைய மகன் சாலமோன். ஆனால் தாவீதால நியமிக்கப்பட்ட அந்த அதிகாரத்துக்கு, ஆட்சிக்கு வரும்படியாக நியமிக்கப்பட்ட மகன். ஒரு சரீர மகன் மாத்திரமல்ல, பிரியமான குமாரன் என்பது அந்த ராஜா என்கிற ஒரு ஸ்தானத்திற்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட மகன், வளர்க்கப்பட்ட, அதற்காகவே வளர்க்கப்பட்ட மகன். என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன், பத்சேபாளுக்கு ஒரே மகன். அவர் எனக்கு போதித்து, கவனிங்க, சொன்னது, எங்கள் அப்பா தாவீது ராஜா எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவுது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். 5ஆம் வசனம். இப்போ தான் முக்கியமான விஷயத்துக்கு வரும். என்ன சொல்கிறார் பாருங்க. இந்த தாவீது ராஜா என்ன சொல்கிறார்? அவங்க அப்பா அவருக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு? ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. இப்போ ஞானத்தை சம்பாரிச்சுக்கோ. ஞானம் உனக்கு தேவை. ஞானம் கட்டாயம் உனக்கு தேவை. புரிஞ்சுக்கிற ஒரு தன்மை, புரிஞ்சுக்கிற ஒரு சக்தி உனக்கு வேணும். அதை எப்படியாவது நீ சம்பாதிக்கணும். இது தாவீது ராஜா அவருடைய மகன் சாலமோனுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். சாலமோன் உள்ளத்தில் இது பதிஞ்சு போயிருக்கு. அவருக்குள்ளார ஒரு எண்ணம், நம்ம ஞானம் வேணும், நம்ம அந்த புத்தி, புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி, அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி வேணும். உலகத்தில்
ஐக்யூன்னு சொல்கிறாங்க, இன்டெலிஜென்ஸ் கோஷியன்ட், அறிவுத்திறன். ஈக்யூன்னு சொல்கிறாங்க, இமோஷனல் கோஷியன்ட், உணர்ச்சியை கட்டுப்படுத்தும் திறன். ஆனால் தாவீது அவர் மகனுக்கு என்ன சொல்கிறாரு? நீ ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி. 6ஆம் வசனம், அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும், அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். 7ஆம் வசனம் கவனிங்க, ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்து கொள். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். பா, உனக்கு ஞானம் தான்ப்பா முக்கியம். ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இங்கிலீஷில் பிரின்சிபல் திங், ரொம்ப அழகான வார்த்தை. அப்படின்னா எதை சம்பாதிச்சாலும் புத்தியை சம்பாரிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே பாரு, உனக்கு நான் ஒரு அரண்மனையை விட்டுட்டு போகிறேன், ஆனால் அதை பார்க்காத, அது பெரிய விஷயம் இல்லை. அதை விட ஞானம்தான் முக்கியம். உனக்கு நான் பொன்னையும் வெள்ளியையும் வச்சுட்டு போகிறேன், ஆனால் அதை பார்க்காத, அதை விட ஞானம்தான் முக்கியம். இதெல்லாம் இருந்து ஞானம் இல்லைன்னா இது இருந்தும் ஒன்றுலாம் போயிடும். ஞானமே முக்கியம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ இது முக்கியம் பாருங்கள். ஏன் இது இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்? இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த ஞானத்தின் முக்கியத்துவத்தை அறியாமல் இருக்காங்க. இந்த ஞானம் ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் சொல்கிறார், ஞானமே பிரதானம், ஞானமே முக்கியம். சிலர் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆலயத்துக்கு போவாங்க, ஏதோ ஒரு சபைக்கு போவாங்க, ஏதோ ஒரு ஆலயத்துக்கு போவாங்க. போயிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன பிரசங்கம் பண்ணாங்கன்னு எனக்கு புரியவில்லை. ஏன்? புத்தி இல்லை, புரிந்து கொள்ளும் தன்மை இல்லை. இந்த புரிதல் எவ்வளோ முக்கியம் பாருங்கள். அவர் சொல்கிறாரு, புத்தியை சம்பாரி. சில சொல்லுவாங்க, எனக்கு இந்த விஷயம் புரியலைங்க, அதனால் விட்டுட்டேன், அந்த விஷயத்தை நான் கற்றுக்கல, அதை என்னத்துக்கு போட்டு மண்டையை உடைச்சிட்டு விட்டுருவோம். இவர் சொல்கிறாரு, புத்தியை சம்பாரி. முக்கியமாக ஆண்டவர் வார்த்தையை புரியலன்னு சொல்லிட்டு, புரியலங்க அதனால் வாசிக்கிறது இல்லை, புரியலை அதனால் நீ என்ன செய்தினே புரியல. எப்படிங்க, எப்படி நம்ம ஆண்டவர் வார்த்தையை அப்படி நம்ம விட்டுற முடியும்? ஏன்னா இந்த விதைக்கிறவனுடைய ஓமையில் இயேசு சொல்கிறாரு, விதை வார்த்தை, வழியருகே விழுந்த விதை. அது எப்படின்னா, வசனத்தை கேட்டும் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறவர்கள். பிசாசு என்ன செய்கிறான்? சத்தியத்தை திருடிட்டு போயிடுறான், வார்த்தையை திருடிட்டு போயிடுறான். இப்போ புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். புரிதல் மிகவும் அவசியம். வசனத்தை புரியறது, ஆண்டவர் இன்னைக்கு என்ன பேசினார் புரிஞ்சுக்கிறது. இன்னைக்கு என்ன சத்தியத்தை கேட்டோம் புரிந்து கொள்வது. எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? முழு கவனத்தையும் செலுத்தி கவனிக்கணும், முழு மனதையும் செலுத்தி கவனிக்கணும். சில நேரத்தில் ஆசிரியர் பாடம் எடுத்துகிட்டு இருப்பாங்க, மாணவன் அங்கே தான் உட்காந்துட்டு இருப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா உடம்பு தான் இருக்கும், மனசு இங்கேயும் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கோம். ப்ளே கிரவுண்டில் இருக்கோம், இல்லாட்டினா அந்த ஸ்கூலுக்கு வெளியில் சாயங்காலம் நேரம்னா போட்டு மாங்காய் அறுத்து விற்றுட்ருப்பாங்க, ரோட்டில் ஐஸ்கிரீம் விற்றுட்ருப்பாங்க, இல்லை பானிபூரி. அப்போ கிளாஸுக்குள்ளார உட்காந்துட்ருப்பார் தம்பி, ஆனால் மனசு எங்கன்னா பானிபூரி ஸ்டாலில் நின்றுட்டுருக்கோம், பானிபூரி சாப்பிட்டுட்ருக்கோம். ஃபிசிக்கலி ப்ரெசண்ட், மென்டலி ஆப்சண்ட், இந்த மாதிரி கதை. அப்போ புரிஞ்சிச்சான்னு கேட்டால் என்ன புரியும்? புரிஞ்சிச்சின்னு சொன்னால் கூட என்ன புரிஞ்சிச்சின்றது அப்போ உடனே எழுத சொன்னால் தெரியும், இல்லை கேள்வி கேட்டால் தெரிஞ்சிடும். அப்போ ஜனங்கள் அது மாதிரி ஆலயத்துக்கு போகிறவங்க உண்டு. ஆலயத்துக்கு போவாங்க,
அங்கே போய் எத்தனை ஃபேன் இருக்குது, 1 2 3 4 5 ஃபேனை எண்ணிட்டு இருப்பாங்க. இல்லாட்டினா வேறு ஏதாவது சில ஆலயங்களில் தூண்கள் எத்தனை தூண் இருக்கும் எண்ணுவாங்க, சேரை எண்ணுவாங்க. புரிதல் இல்லை, கற்றுக்கொள்ளுதல் இல்லாத ஒரு நிலை. அப்போ எது முக்கியமோ அதை விட்டுறாங்க. அதனால்தான் சாலமோன் சொல்கிறாரு, எதை சம்பாதிச்சாலும் ஞானத்தை சம்பாரி, எதை சம்பாதிச்சாலும் புத்தியை சம்பாரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானம் ரொம்ப முக்கியம், அது கட்டாயம் உனக்கு தேவை. புத்தி ரொம்ப முக்கியம், அது கட்டாயம் உனக்கு தேவை. இது சொல்கிறாரு பாருங்க, ஞானமே முக்கியம் அப்படின்னு. ஆங்கிலத்தில் பிரின்சிபல் திங்னு போட்டிருக்கு 7ஆம் வசனத்தில். அப்படின்னா தொழில் செய்கிறதுக்கு முதலீடு வேணும், யார் போடுவாங்கன்னு நினைக்காத. உனக்கு ஞானம் இருந்துச்சுன்னா, உனக்கு ஞானம் தான்ப்பா முதலீடு. ஞானம் இருந்துச்சுன்னா உனக்கு முதலீடு இருக்குன்னு அர்த்தம். அதனால் ஞானத்தை வாங்கும் போதும் ஞானத்தை பெற்றுக்கொள். என்ன அழகாக இருக்குது பாருங்கள். யார் காசு கொடுப்பாங்க, யார் முதலீடு பண்ணுவாங்க? இன்னும் ஞானம்தான் முதலீடு. ஞானமே முக்கியம். அதனால இந்த ஞானம் இருக்கும்போது என்ன நடக்கும்? தொடர்ந்து வாசிக்கிறோம். 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். நீ அதை மேன்மைப்படுத்து, ஞானத்தை மேன்மைப்படுத்து, அது உண்மை மேன்மைப்படுத்தும். ஞானம் என்ன செய்யுமா? ஒரு மனுஷனை ப்ரொமோட் பண்ணும், உயர்த்தும். நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். ஒரு மனிதனை ஞானம் கனத்துக்குரியவனாய் மாற்றுகிறது. ஞானம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது கனம் நம்மளை தேடி வரும். இன்னும் அழகாக சொல்லுது பாருங்கள், அது உன் தலைக்கு அலங்காரமான கிரீடத்தை கொடுக்கும். முடினா கிரீடம், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். 13ஆம் வசனம். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். புத்திமதி என்று சொல்லும்போது ஆங்கிலத்தில் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற கட்டளைகள். வசனத்தில் நம்ம கொடுக்கப்படுற கட்டளைகள். ஆவியானவர் நமக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாரு. சில விஷயங்கள் நம்ம கற்றுக் கொடுக்கப்படும் போது அதை நீ விட்டுறாத, அதை உறுதியாய் பற்றிக்கொள். எவ்வளவு முக்கியமான விஷயம். என்ன கற்றுக் கொடுத்தாங்கன்னே தெரியல. அதுதான் சொன்னேன், எழுதுகிற பழக்கம் வேணும். எழுதும்போது தான் வேதத்தை வாசிக்கிறோம், கையில் பேனா இருக்கணும். எழுத தெரிந்தவர்கள். செய்தி கேட்குறோம், கையில் பேனா நோட்டு இருக்கணும். வேதத்தை வாசிக்கிறோம், நோட்டு பேனா இருக்கணும், பைபிளோடு சேர்த்து. அப்போ தான் ஆண்டவர் பேசுகிறத நம்ம கற்றுக்க முடியும். நம்ம எழுதுவோம். நம்ம எழுதாதவங்ககிட்ட ஆண்டவர் பேசணும்னு சொல்லிட்டு எல்லா நேரத்திலும் அப்படி எதிர்பார்க்க முடியாது. நான் சொல்கிறது என்றைக்கோ ஒரு நாளை பற்றி பேசலை. நான் ரெகுலராக நம்ம வேதத்தை, புது வருஷத்தை தொடங்கியிருக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், செய்தி கேட்க வர்றோம். கையில் வேதம், அங்கே பேப்பர் பேனா. ஒருவேளை இன்றைக்கி ஃபோன், ஐபேட் போன்ற காரியங்களில் நாம் குறிப்பு எடுக்கிறோம். இருந்தாலும் கூட சில நேரங்கள் நான் என்னுடைய அனுதின தனிப்பட்ட தியானத்திற்கு நான் பேனாவை பயன்படுத்தி கர்த்தர் பேசுகிறதை எழுதுகிறேன். வேதத்தை வாசிக்கும் பொழுது இங்கே என்ன சொல்லுது பாருங்க. ஒரு காரியத்தை ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரா? 13ஆம் வசனம், உறுதியாய் பற்றிக்கொள், அதை செய்யு, அதை செஞ்சிரு. ஏன்னா இந்த புத்திமதி, இந்த காரியமாக கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கறது நம்ம கற்றுக்கணும். இல்லைன்னா அது எப்படி பாருங்கள், 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நீதிமொழிகளில், பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். பார்த்தீங்களா? கடிந்து கொள்ளுதல் ஞானத்தை கொடுக்குமா? ஞானத்தை கெடுக்குங்களே.
கடிந்து கொள்ளாத இருக்கிறதான் கெடுத்துரும், ஞானத்தை கொடுக்கும். இப்போ கடிந்து கொள்ளுதல் தவறல்ல. தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை அது அழிந்து போய்விடும். இட்ஸ் லெஃப்ட் டு ரூயின். அப்படி மண்மேடாகிற மாதிரி வாழ்க்கை அப்படி போயிடும். இப்போ இது ரொம்ப முக்கியமான காரியம். சரீரப்பிரகாரமாக பிள்ளைகளை வளர்க்கிறது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய விதத்திலே நாம் வளருகிறதற்கும் இந்த கர்த்தருடைய ஆவியான நம்ம கற்றுக் கொடுக்குற விஷயத்தை புரிஞ்சுக்கணும், கீழ்ப்படியணும். எவ்வளோ முக்கியம் பாருங்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்கறதுக்கு, போதிக்கிறதுக்கு உங்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள், தருணங்கள் போதிக்கப்படுறது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு, வேதத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம பாக்கியம் பெற்றவர்கள். ஏன்னா இன்றைக்கி போதிக்கிறதுக்கு இல்லாமல் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஆலயங்கள்னு போகிறாங்க, சபைகள்னு போகிறாங்க. போயிட்டு வந்து நல்லா இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, என்னங்க நல்லா இருந்துச்சு, நல்லா பாட்டு இருந்துச்சு, நல்லா மியூசிக் இருந்துச்சு, நல்லா எல்லாம் இருந்துச்சு, எல்லாம் நல்லா டீ கொடுத்தாங்க, நல்லா கலகலன்னு பேசிட்டு வந்தோம், நல்ல ஒரு ஃபெலோஷிப். என்ன கற்றுக்கிட்டீங்க? வாட் டிட் யூ லேர்ன்? நமக்கு போதிக்கிறதுக்கு தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை கற்றுக்கொள்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா, நான் சொல்கிறேன், நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க, வசனத்தை சொல்லிக் கொடுக்குறவங்க இருக்காங்கன்னா, நீங்கள் பாக்கியம் பெற்றவங்க. நீங்கள் வளர்கிறதுக்கு கடவுள் உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துருக்குறாரு. ஞானம், இவ்வளோ விஷயத்தை யார் சொல்கிறாரு? அவங்க அப்பா தாவீது ராஜா சாலமோனுக்கு சொல்கிறதுனால தான் அவருக்கு ஆண்டவர் கேட்ட உடனே என்ன உதிக்குது? நான் ஞானத்தையே கேட்டுறேன், பேசாமல் என்ன செய்கிறேன், மற்றதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு. ஏன்னா ஞானம் இருந்துச்சுன்னா கிரீடம் வரும், ஞானம் என்னை உயர்த்தும், ஞானம் எல்லாமே செய்யும் அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு தான் உணர்ச்சிகளெல்லாம் மற்றதெல்லாம் கேட்கணும்னு நினச்சிருப்பார். அதெல்லாம் விட்டுட்டு ஞானத்தை கேட்குறார். எனக்கு அருமையானவர்களே, ஆகினால் இந்த நாளில் சத்தியத்தை கேட்டிருக்கிறோம். இந்த சத்தியத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து நாம் ஞானம் எவ்வளோ முக்கியம் என்பதை உணர்ந்தவர்களாக கற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம் நமக்கு வேண்டும். ஒரு மந்த நிலையில் இருக்கக்கூடாது, மதிமயங்கி இருக்கக்கூடாது. நான் விசுவாசியின் ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கொள்ளுகிற ஒரு தன்மை இல்லாமல் போய்விடக்கூடாது. ஒரு விஷயத்தை ஒரு தடவை சொன்னால் எனக்கு கற்றுக்கொள்ளணும், அதுதான் ஞானம், அதுதான் புத்தி. அதை தான் ஞானம் நமக்கு உண்டு பண்ணுகிறது, புத்தி நமக்கு உண்டு பண்ணுகிறது. நிச்சயமாக ஆண்டவர் தருவார். சாலமோனுக்கு தரலையா? சாலமோனை பிறக்கும்போதே ஞானத்தோடைய பிறந்தார் இல்லை? இதை உணர்ந்து ஞானம் இவ்வளோ முக்கியமான விஷயம் அப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 1000 பலி செலுத்துகிறாரு. அன்றைக்கி நைட்டு ஆண்டவர் அவர்கிட்ட பேசுகிறாரு. கிபியாவில் அவருக்கு ஞானத்தை கொடுத்தார். ஞானத்தை கேட்ட பொழுது ஞானத்தை கொடுத்தார், புத்தியை கேட்ட பொழுது புத்தியை கொடுத்தார். சாலமோனை போல ஞானம் வேறு ஒருவருக்கும் இல்லைன்னு பார்க்குறோம். ஆனால் கிறிஸ்து வருகிற வரைக்கும் கிறிஸ்து சாலமோனிலும் பெரியவராக இருக்கிறார். ஆகையினால் இந்த நாளில் நாம் கேட்ட வார்த்தை, நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் கேட்ட வார்த்தை ஞானத்தை குறித்த ஒரு பசியையும் தாகத்தையும், ஞானம் எவ்வளோ மேன்மை உள்ளது என்பதை உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சையை பற்றியறை செய்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். நம்ம கேட்கும்போது அந்த ஞானத்தை கற்றுத்தரார். சாலமோனுக்கு தந்தவர் நமக்கும் தருவார். என்னை கேளும் அப்பொழுது தருவேன்னு சொல்லியிருக்கிறார். பூமியின் ராஜ்யங்களை, பூமியின் எல்லைகளை சொந்தமாக தருவேன், சுதந்திரமாக தருவேன், என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன். ஞானத்தை பற்றி நிறைய பார்க்க போகிறோம். தொடர்ந்து வருகிற நாட்களில் அற்புதமான வெளிப்பாடுகள். இந்த செய்தியை நீங்கள்
கேட்டதை தொடர்ந்து இந்த நாளில் தியானிங்க, ஜெபிங்க. இது யூடியூப்பில் 7 மணிக்கு நம்ம சேனலில் இருக்கும். இதை திரும்ப நீங்கள் கேட்கலாம். இதை ஒரு சீரியஸாக எடுக்கிறதுனால ஞானத்தை பற்றி இந்த தொடர் போதனைகளை நீங்கள் மற்றவங்களோடு ஷேர் பண்ணலாம். யூடியூப் லிங்கை நீங்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ணி நிறைய பேர் இதனால் பயனடைய, குடும்பம் கட்டப்படும், வாழ்க்கை கட்டப்படும், பிஸ்னஸ் கட்டப்படும், எல்லா விதத்திலும் கட்டப்படுவார்கள். கர்த்தர் கிருபை தருவார். இந்த 2வது நாளிலே இந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஜெபிப்போம். கர்த்தாவே, நாங்கள் கேட்ட வார்த்தை ஞானம் எவ்வளவு முக்கியம் என்று மாத்திரமல்ல, ஞானமே முக்கியம் என்று உடைய வார்த்தை சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே, சாலமோன் அதை கேட்க வேண்டும் என்கிற காரியத்தை தாவீது கற்றுக் கொடுத்தார். அதை சாலமோன் கற்றுக்கொண்டு கேட்டார், பெற்றுக்கொண்டார். அதுபோல இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே எனக்கு ஞானம் வேண்டும் ஆண்டவரே, நான் ஞானமாய் நடக்க வேண்டும், நான் ஞானமாய் வாழ வேண்டும், நான் ஞானமாய் பேச வேண்டும், நான் ஞானமான தீர்மானங்கள் எடுக்க வேண்டும், என் ஆஃபீஸில் நான் ஞானமாக நடக்கணும், என் குடும்பத்தை ஞானமாக நடத்தணும் அப்படின்னு யாரெல்லாம் ஞானத்துக்காய் ஜெபிக்கிறார்களோ ஞானத்தை தந்து அந்த ஞானத்தை அவர்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்த கிருபை தாரும். தொடர்ந்து இந்த விஷயங்களை, சத்தியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தந்து எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.